காரை செல்வராஜ் சார் வணக்கம். காரை செல்வராஜ் சார், இதே கூட்டத்தில் முதன்முறையாக இந்த நித்தி ஆயோக் கூட்டம் நடந்தபோது தமிழ்நாட்டின் சார்பில் அப்போது மேடம் ஜெயலலிதா போய் கலந்து கொண்ட போது சரியான பிரதிநிதித்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கூட்டத்தை புறக்கணித்து வெளியே வந்தார்கள். சாருக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை ஒருவேளை நான் சொல்றது சரியான்ட்டும் மேடம் சார் நீங்கள் சொல்லலாம். சார், இந்த கூட்டத்தை முதலமைச்சரான பிறகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முதல் முறையாக கலந்து கொள்கிறார். அதனால் இது கொஞ்சம் முக்கியமானதாக நாமளும் பார்க்கிறோம். ஆனால் கடந்த கூட்டங்களை எல்லாம் புறக்கணித்ததற்கு சொல்லப்பட்ட காரணங்களும் இந்த கூட்டத்தில் மாநிலங்களுடைய நிதி உரிமையை சொல்வதற்காக சென்றிருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி இருக்க காரணங்களையும் நம்ம ஒரே தராசு தட்டில் வச்சு பார்க்க கூடாதா, இல்லை அப்படியும் பார்க்கலாமா? அதாவது இரண்டு நிலைகளில் இருந்து நம்ம இதை பார்க்கலாம். கடந்த 3 முறை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளவில்லை, இப்பொழுது ஏன் கலந்து கொள்கிறார் என்கிற கேள்வியே ஒரு அரசியல் கேள்வியாகத்தான் நான் பார்க்கிறேனே தவிர அது ஒரு ஆரோக்கியமான கேள்வியாக எனக்கு தெரியவில்லை. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னு சொன்னா, 3 முறை போகாதற்கான காரணங்களை கொடுத்திருக்காங்க. அந்த காரணங்கள் ஒருவேளை மற்றவர்களுக்கு ஏற்புடையது இல்லாமல் இருந்திருக்கலாம். அதற்கான காரணங்கள் முதலமைச்சர் ஏற்கனவே அறிக்கையின் மூலமா கொடுத்திருக்காங்க. இப்பொழுது போயிருக்கிறதுல என்ன பேசி இருக்காங்க, கடந்த முறை 15th பினான்ஸ் கமிஷன் என்ன அலாட்மெண்ட் கொடுத்தாங்க, அந்த பணத்தை கொடுத்திருக்காங்களா? கடந்த நவம்பர் 2024 தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற பொழுது என்னவெல்லாம் அதுல மாற்றங்கள் செய்யணும், என்னவெல்லாம் எங்களுக்கு தேவைன்னு தமிழ்நாடு அரசாங்கம் அந்த 16th ஃபைனான்ஸ் கமிஷனுக்கு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க, நினைவு இருக்கும் உங்களுக்கு. அது இதுவரைக்கும் நாங்கள் 14 மாநிலங்களை கடந்து வந்திருக்கிறோம். இது போன்றது ஒரு பிரசன்டேஷனோட என்ன தேவை என்பதும் அதனுடைய வளர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதும் தேவை என்று கேட்கிற பொழுது அதற்கான அடிப்படை காரணங்களோடு காட்சி படங்களோடு விளக்கியது தமிழ்நாடு மட்டும்தான் என்கிற அளவில் அதுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த 16th ஃபைனான்ஸ் கமிஷனை தமிழக அரசு வரவேற்றது என்பதையெல்லாம் நம்ம மறந்துட்டு போகாததுக்கு காரணம் தேடிக்கிட்டு எதிர்கட்சி தலைவரை கொண்டு இங்க உட்கார வைக்கிறதுங்கிறது இந்த நிகழ்ச்சி குறித்து பேசுகிற பொழுது அதை நான் அதை நேர குறைவாக நான் கருதுறேன். அதனால நான் அதை கடந்து போகிறேன். இதுல முக்கியமாக இந்த முறை அவர் போவதற்கான காரணங்கள், பல காரணங்கள் உண்டு. அதை நீங்க அரசியல் ரீதியாகவும் பார்க்கலாம், இல்ல ஒரு முதலமைச்சர் ஒரு நிர்வாக ரீதியாக கடந்த 21, 22, 25, 26 வரைக்குமான 15th ஃபைனான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல எவ்வளவு பணம் நமக்கு வந்தது, எவ்வளவு கொடுக்கல, எதுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில ஸ்பெஷல் கிராண்ட்ஸ் கொடுத்தாங்க, அந்த கிராண்ட்ஸை சரியா பண்ணிருக்கிறோமா, நம்ம அடுத்த முறை போய் அந்த இடத்துல உட்காரும் போது இந்த கேள்விகள் எல்லாம் வரும் அப்படிங்கிற நிலையில் தான் ஒரு முதலமைச்சர் போக முடியும், இல்லைங்களா? ஒரு கேள்வியை தொடர் கேள்வியாக ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. கடந்த முறை நான் உங்களுக்கு சென்னை வாட்டர் பாடிஸ்க்கு நாங்க இவ்வளவு கொடுத்துருக்குறோம், ஒரு 3-4 விடயங்களுக்கு உங்களுக்கு நாங்க இத்தனை % ஷேர் கொடுத்திருக்கிறோமே, அதெல்லாம் நீங்க நிறைவேற்றாம இருக்கிறீங்கிற குறைபாடுகள் வரும். இவர் ஒன்றிய அரசாங்கத்தை குறை சொல்லுகிற பொழுது தமிழக அரசாங்கத்தினுடைய நிர்வாக குறைபாடுகள் எல்லாம் வரும் என்கிற நிலையில் தான் ஒருத்தர் ஒரு கூட்டத்துல கலந்துக்க முடியும். அந்த அளவில் இன்றைக்கு அவர் கொண்டு போய் இன்றைக்கு பேசி இருப்பது என்பதுல முக்கியமான செய்தியாக நாம் பார்க்க வேண்டியது, இந்த 16th ஃபைனான்ஸ் கமிஷன்லயாவது அது வருமா என்கிற ஒரு சூழ்நிலை தான். இந்த நிதி பற்றாக்குறை என்பதுல நம்ம கிட்டத்தட்ட 2021, 22க்கும் 25, 26க்கும் இடையிலே கிராண்ட்ஸ் உட்பட மற்றபடி திட்ட கமிஷனுடைய நிதி ஒதுக்கீடு என்பது 2,12,000 கோடி ரூபாய் நமக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க இது வரைக்கும். அதுல எதற்கு பணம் வந்திருக்கிறது வரலன்னு நம்ம பார்க்கலாம். ஒன்றாவது முக்கியமாக இதுல ஒரு 3 இந்த டெவல்யூஷன் ஃபார்முலா போட்டாங்க, நிதியை பிரித்து, அதான் ரொம்ப முக்கியம். இந்த நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முதல்வர் சென்றதற்கான மிக முக்கியமான காரணமாக நான் அதை தான் பாக்குறேன். அதே தான் 15th ஃபைனான்ஸ் கமிஷன்லயும் எடுத்து வச்சாங்க. இப்ப 16th ஃபைனான்ஸ் கமிஷன் வந்திருக்கும் போதும் அதுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறாங்க. 16வது திட்டக்குழுவிலாவது இந்த செயல்பாடுகள் இடம்பெறுமையானால் இன்னும் அதிக நிதியை பெறக்கூடிய இடத்தில் தமிழ்நாடு வரும், நம்முடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்பெறும் என்கிற சூழ்நிலையில் தான் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தோடு தான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காகத்தான் முதல்வர் போயிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். அதுல 3 முக்கியமான மாற்றங்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது குறித்தான என்ன மாற்றங்கள் வருதுன்னு பார்ப்போம்.
பாப்புலேஷன் பேசிஸ்ல இந்த டெவல்யூஷன் ஃபார்முலால நீங்க 15% தான் வச்சிருக்கீங்க. 2011 சென்சஸ் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும், அதை 20% மாற்ற வேண்டும் என்பது ஒன்று. ரெண்டாவது வந்து இன்கம் டிஸ்டன்ஸ்ல எனக்கு 45% இந்த டெவல்யூஷன் ஃபார்முலா கொடுத்திருக்கீங்க, அது 35% அதை குறைத்து விடணும். ரெண்டாவது முக்கியமாக நீங்க எல்லாத்தையும் கணக்கெடுக்கிறீங்களே பாவியலா, நாங்க என்ன பங்களிப்பு கொடுக்கிறோம்? 4% மக்கள் 6% மக்கள் தொகை கொண்ட மாநிலம், கிட்டத்தட்ட ஜிடிபிக்கு 10% ஒரு மாநிலம் பங்களிப்பை கொடுக்கிற மாநிலம், இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலத்தை நீங்க எப்படி நீங்க ஒரு 4% பங்கீடோடு நிறுத்திடுவீங்க? அப்போ எனக்கு வந்து நீங்க ஜிடிபியில என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்கிறோமோ நீங்க அதையும் கணக்குல எடுத்துக்கணும். ஒரு மாநிலம் என்ன மாநிலம் ஒண்ணு எவ்வளவு ஜிடிபிக்கு உங்களுக்கு நாங்க கான்ட்ரிபியூஷன் கொடுக்கிறோமோ அதையும் இதுல கவனத்துல எடுத்துக்கணும். ரெண்டாவது டெமோக்ராட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி 12.5% தான் வச்சிருக்கீங்க, அதை 20% மாற்ற வேண்டும். இது இந்த 4 தான் என்னை பொறுத்தவரையில் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் முக்கியமாக பேசப்பட்டது. கடந்த முறை செப்டம்பர் 2024 என்று நினைக்கிறேன், நவம்பர் 2024 சென்னைக்கு வந்திருக்கிற பொழுது கூட இந்த அழுத்தத்தை தான் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த 16வது திட்டக்குழுவுல இதை செயல்படுத்தக்கூடிய இடத்திற்கு ஒன்றிய அரசு வர வேண்டும் என்பதற்காக அழுத்தத்தை கொடுப்பதற்காகத்தான் முதல்வர் போயிருக்கிறாரு. கடந்தவைகளை பேசிக் கொண்டு இருப்பதை விட அவர் இன்றைக்கு போனது, இன்றைக்கு அவர் கேட்ட கேள்விகள், அந்த கேட்ட கேள்விகளில் குறைபாடு இருக்கிறது, இல்ல அவர் வந்து சரியா கேட்கல, அவர் பிரதமரை சந்திக்கிற பொழுது கூட இதெல்லாம் கேட்காம விட்டுட்டாரு அப்படிங்கிற செய்திகளை நம்ம பேசினோம்னா அது ஆரோக்கியமாக விவாதிக்கலாம் என்று நினைக்கிறேன். முக்கியமாக பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காவிரி, இந்த நதி, இந்த கங்கை காவிரி 22,000 கோடி ஒதுக்குனாங்க அந்த சுத்தப்படுத்துறதுக்கு, கங்கையை சுத்தப்படுத்துறதுக்கு. உமா பாரதி மத்திய பிரதேசத்தினுடைய முதல்வர் அவங்களுக்காக 22,000 கோடி ரூபாய் ஒதுக்கினாங்க. ஆனால் இன்றைக்கும் பிணங்கள் தான் மிதந்து கொண்டிருக்கிறது, அந்த கங்கை சுத்தப்படுத்தப்படவில்லை, அவர்கள் போட்ட திட்டத்தின்படி செயல்பாடுகள் நடக்கவில்லை என்று தெரியும். அதே போன்ற ஒரு திட்டத்தை தென் மாநிலங்களே ஓடுகிற நதிகளை இணைப்பதற்காக நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும். இந்த பெஞ்சாம் புயல்ல 37,000 கோடி ரூபாய் கேட்டோம், நீங்க ஒரு 5,366 கோடி ரூபாய் 21ல இருந்து 26 வரைக்கும் பொதுவா ஒதுக்கி இருக்கீங்க, புயலுக்காக ஒதுக்கி இருக்கீங்க. 5,614 கோடி நினைக்கிறேன் ஒதுக்கி இருக்கீங்க. ஆனால் அந்த தொகை வந்து புயல் ஏற்படுவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மட்டும்தான் பயன்படுத்த முடியுமே தவிர அதை புயல் வந்ததற்கு பிறகு பயன்படுத்தக்கூடிய நிதி அது இல்லை என்பதை தமிழக அரசாங்கம் உணர்ந்திருக்கிறது. இதை இந்திய அரசாங்கம் உணராத காரணத்தினாலதான் பாத்தீங்கன்னா பிஜேபியிலும் வலதுசாரியிலும் வந்து பேசவங்க எல்லாம் நாங்க 5,600 கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம்னு பேசுவாங்க. அது தமிழ்நாட்டினுடைய நிலைமைகளை எடுத்து பேசுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியோ இல்லை அதன் சார்பில் வருகிற வலதுசாரி சிந்தனையாளர்களோ எந்த நிலையிலும் ஒரு அரசு நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கோ, நிதிநிலை மேம்பாட்டிற்கோ, தமிழக உரிமைகளை பற்றி பேசுவதற்கோ எந்த இடத்திலும் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கு துணை நிற்காத பட்சத்தில் கடந்த காலங்களில் போகாததை வைத்துக் கொண்டே அரசியல் பேசுவதை விடுத்து இந்த நிதி ஆயோக் கூட்டத்திலே நாளைக்கு இன்னும் விரிவாக வரக்கூடிய செய்திகளை வைத்து ஆரோக்கியமாக விவாதிக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். அதற்கு காரணம் சிம்பிளா முடிச்சிடுறேன், அதிக நேரம் எடுத்துடக்கூடாது, சிம்பிளா முடிச்சிடுறேன். இன்றைக்கு இந்தியாவிலேயே மகாராஷ்டிராவையும் தாண்டி பல துறைகளில் நம்பர் 1 மாநிலமாக மாறிக்கொண்டு ஒரே ஒரு புள்ளி விவரத்தை சொல்லிடுறேன். பியூஷ் கோயல் வந்து முந்தா நாள் அறிவிக்கிறார், 2 நாளைக்கு முன்னால, எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இப்ப வந்து 28 லட்சம் கோடி தான் இருக்கு, அது 28 பில்லியன் டாலர்ஸா தான் இருக்கு, அதை வந்து நம்ம $100 பில்லியன் இன்க்ரீஸ் பண்ணணும் பியூஷ் கோயல் சொன்ன உடனே தமிழக அரசாங்கத்தினுடைய அறிவிப்பு முதலமைச்சர் மூலமாக அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் அந்த $100 பில்லியன் அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த தொழில்துறைகள் இங்கே வருவதற்கு என்னவெல்லாம் ஒன்றிய அரசாங்கம் மானியம் கொடுக்கிறதோ அதே போன்றது ஒரு மானியத்தையும் தமிழ்நாடு கொடுக்கும் என்கிற நிலையில் ஒரு அற்புதமான நிதி நிலையையும் நிர்வாகத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் முதல்வருக்கும் நம்முடைய பாராட்டுக்கள். அதில் குறை இருப்பின் பேசுறவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல தயாரா. ஓகே.